ஹாய் கோட்லாக். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரியேட் பேஜுக்கு போயிட்டு இந்த இதை கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஒரு சப்மிட் பட்டன் வைக்கணும், மறந்துட்டோம். சப்மிட் பண்ணி அதை டேட்டா பேஸ்க்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னா, அந்த ரவுட் ரிசோர்ஸ் கண்ட்ரோலர் மூலியமாக தான் மேலே அதை ஆட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலர் பக்கெட் ரவுட் இருக்கும். ஸோ இது எப்படி ஆக்ஷனபிள் ஆகுதுன்னா, PHP artisan route லிஸ்ட்டு மூலயமா வருது. அதில் தான் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, /expenses/create கொடுத்தா நமக்கு கிரியேட் பேஜ் போகுது. ஓகே, அப்போ நம்ம இன்னும் மைக்ரேட் பண்ணல. ஆக்சுவலாக டேட்டாபேஸ் டேபிள்ஸ் எதுவும் மைக்ரேட் பண்ணல, மைக்ரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரெட் ஆப்ரேஷன் பேசிக்ஸில் இது இல்லை. என்னது, டேபிள்ஸ் என்ன எதுவும் க்ரியேட் ஆகலை, அதனால் இது இருக்குது. நம்ம மைக்ரேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மைக்ரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதில் 2 தடவை எக்ஸ்பென்சஸ் டேபிளில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டைப் கொடுத்தாச்சு. ஸோ யூசர்ஸ் டேபிளும் இருக்குது, பட் யூசர்ஸ் டேபிள்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இப்போ PHP artisan மைக்ரேட் கொடுத்துட வேண்டியதான். PHP artisan migrate. ஓகே ஓகே ஓகே, என்ன சொல்லுது? லாராவல் டேட்டாபேஸ் query exception root பாஸ்வேர்ட் நோ. ஏதோ நம்ம டேட்டாபேஸில் தப்பு பண்ணியிருக்கோம் கனெக்ஷனில். சாரி, நான் டேட்டாபேஸ் நேமே கொடுக்கல, அதை கொடுத்துருவோம். கரெக்ட் ஆப்ரேஷன் பேசிக் தான் டேட்டாபேஸ் நேம், அதை கொடுக்குறேன். கரெக்ட் ஆப்ரேஷன் பேசிக் 1 2 3 4 அப்படிங்கிறது என்னோட பாஸ்வேர்ட். உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் போடலாம், இல்லை மேக்ஸிமம் ரூட் யூசருக்கு பாஸ்வேர்ட் இருக்காது. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ஷன் ஏற்பட்டுருவோம். ஸோ அதனால் நம்ம PHP artisan மைக்ரேட் கொடுத்தோன்னா பாருங்கள், யூசர் ஸ்டேபிள், பாஸ்வேர்ட் ரீசெட் டோக்கன், பர்சனல் ஆக்சஸ் டேபிள், எக்ஸ்பென்சஸ் டேபிள் உருவாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் மாடலில் போய் நம்மளோட இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்டோமா? ஆக்சுவலி ஓகே. எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலரில் க்ரியேட் கொடுத்துருக்கோம். இப்போ க்ரியேட்க்கு அடுத்து என்ன பண்ணால், ஃபங்க்ஷன் ஸ்டோரில் போயிட்டு நம்ம ரிக்வெஸ்ட்டில் வரதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ என்ன பண்ணலாம்னா, க்ரியேட் பேஜுக்கு போகலாம். நம்ம கொடுக்குற இன்சர்ட்டில் கொடுக்குறதெல்லாம், இங்கே வாங்குறதெல்லாம் வாங்கணும், சென்ட் பண்ணும். BTN பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இங்கேயும் சப்மிட்னு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு இங்கே ஃபார்ம் ஆக்ஷனில் என்ன பண்ணால், நம்மளோட ரவுட்ஸை போடணும். ரவுட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும், நம்ம போஸ்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் போஸ்ட். அடுத்தது ஒவ்வொரு ஃபார்ம் இன்சர்ட் பண்ணுறப்பையும், ஃபார்ம் ஏதோ ஒரு வேல்யூ போஸ்ட் பண்ணுறப்பையும் அதுக்கு டோக்கன் தேவைப்படும். ஒரு டோக்கனை வச்சு தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் லாராவல். ஸோ CSRF டோக்கன் இந்த யூசர் உடையதா அப்படின்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் மெத்தட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுலேயே நம்ம போஸ்ட்னு கொடுத்து வச்சுக்கிறது நல்லது, ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். இப்போ ரவுட் நம்ம எந்த ரவுட்டை கால் பண்ண போகிறோன்னா, இது ரவுட் லிஸ்ட்டில் வந்துருக்கும்ல. இப்போ இதில் expenses/create இருக்கா, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஸ்டோர் இருக்கா, .store, இதை தான் கால் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ராக்கெட்ஸ்குள்ளே எக்ஸ்பென்ஸ், அதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருது, நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கனால. expenses.store அப்படின்னு கொடுத்துட்டோமா. இப்போ இது என்ன பண்ணோம்னா, அந்த expenses.store போயிட்டு இந்த ரவுட்டை ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணேன்னா அது கண்ட்ரோலரில் ஸ்டோர் மெத்தடுக்கு போகும். இப்போ கண்ட்ரோலரில் ஸ்டோர் மெத்தடுக்கு போனோன்னே இப்போ எந்த ஒரு
யூசர் வந்து நம்ம HTML ஃபார்மில் வாங்கினாலும் யூசர் இன்புட் HTML ஃபார்ம் வாங்கினாலும் ஒரு வேலிடேஷன் பண்ணணும். நார்மல் PHP நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அதே மாதிரியே இங்கேயும் வேலிடேட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த ரிக்வெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கு. அதில் ஒரு மெத்தட் தான் ரிக்வெஸ்ட் ஹைஃபன் வேலிடேட். இந்த வேலிடேட்டுக்குள்ளே அரேவாக நம்ம பாஸ் பண்ணணும். அரேவாக என்னென்ன வேல்யூஸ் நம்ம வாங்க போகிறோமோ அதை பாஸ் பண்ணணும். அது என்னென்னா இப்போ வந்து நேம் தானே, சாரி என்னென்ன இன்புட்ஸ் வாங்க போகிறோங்கிறத ப்ராசஸ் பண்ணோம். இப்போ டைட்டிலுங்கிறத வாங்க போகிறோம். டைட்டிலுங்கிறது ரிக்வெஸ்ட்டில் இருக்க டைட்டில், அதாவது ஃபுல் ரிக்வெஸ்ட்லேருந்து இது எல்லாமே ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் ஆப்ஜெக்டில் போகிறதுனால இந்த நேம் ஈக்குவல் டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டிலோட சேம் தான். ஏன்னா வந்து இது ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம கொடுக்குற போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் இந்த வேல்யூ வந்து சேரும். ஸோ இந்த வேல்யூ வந்து சேரப்போ ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கணும். அதே நேரத்தில் இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அடுத்தது மேக்ஸிமம் 255 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிடும். இதே தான் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதே தான். ஆனால் இந்த மணி டைப்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம அது வந்து எப்படின்னா ஒன்று அரேவாக வச்சு பண்ணிக்கலாம், அரே டைப்பில் பண்ணலாம். அதை நான் இன்சர்ட் பண்ணுறப்ப சொல்கிறேன். அரே டைப்பில் பண்ணால் நார்மல் டைப்பில் ஃபஸ்ட்டு ஹைஃபன் ரிக்வயர்டுன்னு போட்டுட்டு அடுத்தது இன்னுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இன்னும் என்னென்னா இந்த இதுக்குள்ளே ஒன்று இன்கம் அல்லது எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கா அந்த டைப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, அதை மட்டும் எடுத்துக்க. ஏதாச்சும் ஒன்று வேல்யூ வந்திருக்கா, ஓகே, அதை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லுவாள். இதில் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு செக் பண்ணும். டைப்புக்குள்ளே நம்ம எஸ்கியூஎல்ல கூட என்னென்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம்னா அதே தான் இன்கம் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதை ப்ராசஸ் பண்ணோம். நம்ம இந்த ரிக்வெஸ்ட்டை என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிளில் வச்சு டம்ப் பண்ணி பார்க்கலாமா? ஒரு வேரியபிளில் வச்சு பார்ப்போம். இது டேட்டான்னு வச்சுருக்கோம். இந்த டேட்டாவை டம்ப் பண்ணி பார்ப்போம். டிடி $டேட்டா. இப்போ நம்ம ஒரு சப்மிட் கொடுத்தோம்னா கண்ட்ரோலருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு டீபக் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கா டைட்டில், கார், டிஸ்கிரிப்ஷன், ரெண்ட், டைப் ஆஃப் மணி, எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு ஹிட் பண்ணோன்னே இது ரிட்டன் இங்கே வந்துடுது. அப்போ அந்த ஸ்டோருக்கு அது போகலான்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே மெத்தடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் டாட் ஸ்டோரு ரவுட்டு மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டு நேம் ஈக்குவல் டைட்டில் நேம் ஈக்குவல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு டைட்டில் வீடியோ நேம் ஈக்குவல் டு இன்கம். ஓகே. இப்போ இது எல்லாமே டைப்புன்னு வரணும். நம்ம இங்கே டைப்புன்னு தான் கொடுக்கணும். இப்போ வரும் பாருங்க, இங்கே வந்து டைப்புக்குள்ளே தான் அந்த இன்கம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கார், ரெண்ட், எக்ஸ்பென்ஸ் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு செக் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் டாட் கிரியேட்லேயே இருக்குது, ஸ்டோருக்கு போகலை ஆக்சுவலாக.
எக்ஸ்பென்சஸ் டாட் ஸ்டோருக்கு அது போஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் போஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன். ஓகே நம்ம இந்த மாதிரி வர்றப்ப என்ன பண்ணணும்னா ஒரு எரர் செக்கிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும். எரர் செக்கிங் இது நம்ம இப்போ பண்ணுற தப்பு என்னங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு எரர் செக்கிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும். அதுக்கு என்னன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அட்டை போட்டு இஃப் இந்த பேஜில் இஃப்னு போட்டு அட் எண்ட் இஃப் முக்கியமானது அட் எண்டு இஃப் அட் எண்ட் இஃப் கொடுத்தாச்சா. இப்போ இந்த பேஜில் டாலர் எரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் இருக்கு. ஆக்சுவலாக இன்பெட் ப்ரீ பில்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எரர்ஸ் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா யூஎல் அப்படின்னு கொடுத்து அட் ஃபார் ஈச் டாலர் எரர்ஸ் ஹைஃபன் ஆல் எந்த வகைப்பட்ட எரராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். கொடுத்துட்டு டாலர் எரர் கொடுத்துட்டு லிஸ்ட்டில் கொடுக்குறோம். எரர் இருந்தால் ப்ராசஸ் பண்ணி சொல்லுங்கள். டபுள் இந்த இது வந்து லேடு டெம்ப்ளேட் இன்ஜினோடது. இது வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிவ்வுக்குள்ளே வைக்கிறோம். டிவ்வு தேவையில்லை. ஓகே, இப்போ இது வந்து எரர் அந்த எரர்லாம் ஷோ பண்ணி சொல்லி வச்சுருக்கோம். இப்போ பண்ணுறோம். பாருங்கள், எரர்ஸ் தப்பாக கொடுக்குறேன். இங்கே எரர்ஸ் எங்கடாது இஆர்ஆர் ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் ஓகே, அதான் பாயிருக்கு. கிரியேட் பேஜ். இப்போ பாருங்கள், ஏன்னா டைட்டில் ஃபீல்ட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட் இருக்குது, டைப் ஃபீல்ட் டிஸ்பிளே. இது என்ன பண்ணுதுன்னா இந்த எரர் வந்து எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலில் அந்த வேலிடேஷன் டூல்ஸ் போட்டிருக்கோம்ல, அது மூலியமாக இருக்குது. அது மூலியமாக வருதுங்கிறது எப்படி செக் பண்ணலாம்னா இப்போ பாருங்கள். இப்போ அதே இது திருப்பி ரன் பண்ணிட்டு இப்போ கொடுக்குறேன். டைட்டில் ஃபீல்ட் மஸ்ட் பி ஏ ஸ்ட்ரிங், டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர். பாருங்கள், டைட்டில் ஃபீல்டு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பட் அது ஸ்ட்ரிங்காக இருக்கணும். எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது கண்டி சொல்லுது. இப்போ புரிஞ்சிருச்சா. அது இந்த எரர்ங்கிறது ப்ராசஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. 6 ரெண்ட்டு அடுத்து டைப் ஆஃப் பண்ணி எக்ஸ்பென்ஸ் செலக்டட் டைப் இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. செலக்டடு டைப் இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓ, இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம என்னென்னா இந்த ரிக்வயர்டு இன் இன்கம் எக்ஸ்பென்ஸ்னு வருதுல்ல, அப்போ நம்ம ஒரு வேல்யூ சென்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூ சென்ட் ஆயிரும். இதில் நான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வழியாக இது பண்ணிடுறோம். ஓகேவா. ஆனால் இங்கே ரேடியோ பட்டன் இருக்குல்ல, அந்த ரேடியோ பட்டனுக்கு இங்கே நம்ம வேல்யூன்னு ஒன்று சொன்னால் தான் அது போகும், இல்லைன்னா போகாது. தட் இஸ் ரேடியோ பட்டன். ஏன்னா நம்ம வெறுமனே எம்டியாக இப்போ அமுச்சுக்கிட்டு இருக்கோம். நேம் மட்டும் எம்டி ஸ்ட்ரிங்காக போயிட்டுருக்கு, எதுவுமே போகிறாங்க வேல்யூ. இங்கே எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நமக்கு வரும் காரு, ரெண்ட்டு, எக்ஸ்பென்ஸு. ஓகே, பிஹெச்பி
ஆர்டிசன் ஆப்டிமைசன் கொடுப்போம். ஏன்னா வந்து சின்ன கேட்சி எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அது மாதிரி வராது. இப்போ கொடுத்து பார்ப்போம். கார் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் பாருங்க இப்போ வந்து இது எதுலேருந்து வருதுன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் இதில் டிடி பண்ணியிருக்க டேட்டா வந்து வருது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு டைட்டிலுக்கு கார்னு வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷனுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சு, டைப் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பென்ஸ் மாடல் மூலமாக ஒரு query எழுதி அதை இன்சர்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு ட்ரை கேட்ச் நார்மலாக ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அடுத்தது நார்மலாக 2 மெத்தடில் பண்ணலாம். பட் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். டாலர் டேட்டாவா, டேட்டா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ளே நம்ம இந்த அரே வேல்யூஸ் இப்படியே கொடுத்து பண்ணலாம். இன்னொன்று என்னென்ன பண்ணலாம்னா டாலர் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு நியூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை வேரியபிளுக்கு அசைன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதை நான் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நியூ எக்ஸ்பென்ஸ் ஒரு செகண்ட் இருங்க, செமிகோலன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டைட்டில் நம்ம வேலிடேட் பண்ண டேட்டா தான் படிக்க போகிறோம். டைட்டில் இல்லை பைஃபன் கொடுத்துட்டு டாலர் டேட்டா டைட்டில் கொடுத்துட்டு ஒரு கமா போடணும். அடுத்தது பைஃபன் டிஸ்கிரிப்ஷன் டாலர் டேட்டா கொடுத்து அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கமா கொடுக்கணும். அடுத்தது அதே மாதிரி டைப் கொடுத்து டாலர் டேட்டா பார்த்தாலும் அந்த இது வந்துகிட்டே இருக்கு, டைப் பிரிண்டிங் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஐஃபன் கொடுத்து ப்ராக்கெட்ஸ். ஏன் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறோன்னா இது ஒரு அரே டாலர் டேட்டாக்குள்ளே இருக்கிற டைட்டில். ஏன்னா நம்ம இது வேலிடேட் பண்ண டேட்டாவை நம்ம திருப்பி டைரெக்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம். வேலிடேட் பண்ண டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் டைப். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஒன்று கிரியேட் ஆனோடனே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். கிரியேட் ஆனோடனே இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கிரியேட் ஆனோடனே ரிட்டர்ன் ரீடைரக்ட் கொடுத்து இங்கே போக சொல்லலாம்னா ரவுட் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு போகணும்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ் டாட் இண்டெக்ஸ் போயிட்டு அங்கே நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சக்ஸஸ்னு ஒரு வித்துன்னு ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்ம ஒரு செஷன் மெசேஜை சப்ளை பண்ணால் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் ஆகிடும். இதே மாதிரி எரர் மெசேஜும் கொடுக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் சக்ஸஸ் மெசேஜ் கொடுப்போம். இப்போ இந்த இண்டெக்ஸில் போயிட்டு இப்போ சக்ஸஸ் மெசேஜ் வரணும்னா அதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் மெசேஜுக்கு என்ன கொடுக்கணும்னா
செஷனில் வரும்னு சொன்னேன்ல. செஷனுங்கிறது நம்ம பிஹெச்பி வேரியபிள், அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மெசேஜை பாஸ் பண்ணுறோம். அந்த மெசேஜ் தான் இங்கே கொடுத்துருக்க சக்ஸஸ்ங்கிற ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் வழியாக அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம் செஷன் மூலயமா. ஓகேவா? இப்போ செஷனை கால் பண்ணும். என்ன பண்ணோன்னா அட் இஃப் ஓகேவா, செஷன் ஸ்டேட்டஸ்னு தான், செஷன் ஸ்டேட்டஸ் இல்லை, சக்ஸஸ் கொடுத்துட்டு அட் எண்டு இஃப் கொடுத்துட்டு அட் செஷன் சக்ஸஸில் ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுன்னா, ஓகே, மெசேஜ் வந்துச்சுன்னா இஃப் செஷன் சக்ஸஸ்க்குள்ள மெசேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது புலியனா 0 or 1 வச்சுக்கணும். ஓகே, ஏதாச்சும் கண்டெய்னர் இருக்கா? ஓகே, நம்ம பிளேட் டெம்ப்ளேட் இன்ஜின் இதை வச்சு செஷன் சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பண்ணலாமா, ரெண்டு டைப் எக்ஸ்பென்ஸில் கொடுப்போம். எக்ஸ்பென்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துச்சு. இது எங்கே பார்க்கலாம்னா டேட்டாபேஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பட்டன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்கும். எக்ஸ்பென்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காலம் எக்ஸ்பென்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கரண்ட் ஆப்ரேஷன் பேசிக் டாட் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேலையாட் ஆகிடுச்சு. காரு ரெண்ட்டு எக்ஸ்பென்ஸு டேட்டட் டேட் இதெல்லாம் நமக்கு வந்துச்சு. நம்ம கொடுத்த வேலையை வந்துச்சு. இப்போ இதை இங்கே டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அடுத்தது நம்ம கண்ட்ரோலருக்கு போயிடணும். போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலரில் இண்டெக்ஸில் இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, முன்னாடி இதில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம்னா ரவுட் எக்ஸ்பென்சஸ் டாட் கிரியேட்னு வந்துருக்கா. ஓகே, இது எப்படி ஹிட் பண்ணோம்? ஓகே, இது ஷோ ஹிட் பண்ணாதில்ல. ஓகே, அட்டு ஃபார் ஈச் கொடுத்துட்டு இது பண்ணலாம். டேபிள் போட்டு காட்டலாம். பட் நான் இப்போதைக்கு நார்மலாக டிசைன் பண்ணுறேன். நார்மலாக டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலர் போயிட்டு இந்த வியூ கிரியேட் இருக்குல்ல, ரிட்டன் வியூ கிரியேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இங்கே எக்ஸ்பென்ஸ் ஹைஃபன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் டேபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொடுத்தாச்சா. இப்போ இது வந்து $data ஈக்குவல் டு நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு இங்கே ஒரு அரே பாஸ் பண்ணுறோம். அதில் என்னென்னா டேட்டா கொடுத்து $data அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்னா $dataங்கிற ஒரு நேமுக்கு நம்ம இந்த டேட்டாங்கிற ஒரு கீக்கு நம்மளோட அந்த வேரியபிள் வேல்யூஸ் எல்லாம் அமைச்சிட்டோம். டேட்டாங்கிறது ஒரு கீ, அந்த கீக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் அமைச்சிட்டோம். இப்போ டேட்டா டாட் டைட்டில், டேட்டா டாட் இது அப்படிங்கிறதான் கரெக்டான விஷயம். சரி, ஓகேவா? இப்போ அதனால் என்ன பண்ணோம்னா $data ப்ளஸ் $data received அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். கொடுத்துட்டு
சின்ன எரர் வந்துகிட்டே இருக்கு. பட் ஃபார் ஈச் எண்டிஷன் ஓகே. இப்போ இதை நம்ம பிளேடிங் டெம்ப்ளேட் இன்ஜின் வழியா இப்போதைக்கு ஒரு டைட்டில் மட்டும் ஷோ பண்ணும். ஆர்டர் டேட்டா ரிசீவ்டு ஒரு நேமிங் கன்வென்ஷன் வேண்டி கொடுக்குறது. நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கணும். ரிசீவ் டைட்டில் மட்டும் இப்போதைக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வந்து டேபிள்ஸ் மூலியமாக டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ அன்டிஃபைன்ட் வேரியபிள் டாலர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டேட்டாங்கிறது அன்டிஃபைன்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டிஃபைன்டா அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலரில் போனோன்னா கரெக்டாக தான் கொடுத்துருவோம். ரிட்டர்ன் வியூ கிரியேட் ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். அது கிரியேட்குள்ளே போட்டால் தான் வந்து வரல. இந்த வேல்யூஸ் எல்லாம் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் போடணும். ஏன்னா இண்டெக்ஸ் அதை கால் பண்ணுது. அப்போதைக்கு ரிட்டர்ன் வியூ இண்டெக்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது இண்டெக்ஸ் பேஜை கால் பண்ணுது. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ணுது, ஸ்லாஷ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இண்டெக்ஸ் பேஜை கால் பண்ணுது, இண்டெக்ஸ் கண்ட்ரோலரை கால் பண்ணுது. அப்படி இண்டெக்ஸ் கண்ட்ரோலரில் இது வருதா. ஓகே, நம்ம இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து இங்கே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஸ்லாஷ் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், காருங்கிற ஒரு டேட்டா மட்டும் என்ட்ரு ஆயிருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். காருங்கிற ஒரு டேட்டா மட்டும் என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு இதை வியூவும் பண்ணிட்டோம். இப்போ இந்த வியூவுக்கு வந்து டிசைன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த வியூவை வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுவோம். இப்போ இது பண்ணுறோமா, அடுத்தது அதையும் அடுத்தடுத்ததையும் பண்ணி வச்சிடும். டிஸ்கிரிப்ஷன் காமிச்சிடும். டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது டைப், என்ன டைப் நம்ம கொடுத்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். 6 ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். நல்லா அப்படியே பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா காரு ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, காரு ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஏன் யூஸ் பண்ணோன்னா மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கப்போ நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் லூப்பில் நம்ம வந்து ரொட்டீன் பண்ணிகிட்டு இருப்போம், ரொட்டேட் பண்ணுறதுக்கு செட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஃபார் ஈச்சில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லூப் பண்ணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது எடிட் ஆப்ஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எடிட், இப்போ கிரியேட்டிவ் வியூ பண்ணியாச்சு. இந்த வியூ டிசைனையும் எடிட்டையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து கிரெட் சீரியஸில் ஒரு பேசிக் கிரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதை வந்து அஜாக்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் லைவ் வேர் யூஸ் பண்ணி அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கிரெட் சீரியஸில் கொண்டு போவோம். 1 lakh வியூவர்ஸ் பாய். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுவோம்.